திருச்சிற்றம்பலம். சிவாய நம. அண்ணாமலையானின் திருப்பாதம் பணிந்து உண்ணாமலை அம்பிகையின் தாழ் பணிந்து அனைவருக்கும் வணக்கம். ஓம் கணபதையே நமோ நமக. அகில உலக தமிழக மகளிர் ஜோதிட பேரவையின் தமிழ்நாடு மகளிர் ஜோதிட சேவா அறக்கட்டளை நடத்தும் 19வது பட்டிமன்றத்தில் கலந்து கொள்ள வந்திருக்கும் அனைவரையும் வரவேற்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. தலைவி கிருஷ்ணவேணி அவர்களுக்கும் அவர்களுடன் பங்காற்றும் சிறப்பான முறையில் நல்லதொரு முறையில் உடனிருந்து பணியாற்றும் அத்தனை சகோதரிகளுக்கும் வாழ்த்துக்கள். இந்த குரோதி ஆண்டின் முதல் பயிற்சி, அதாவது இவ்வாண்டின் முதல் பயிற்சியே குரு பயிற்சியாக வந்துள்ளது. பொன்னவன் என்று போற்றப்படும் குரு பகவான் மே மாதம் 1ஆம் தேதி அன்று, அதாவது திருக்கணிதம் வாக்கியம் இவ்விரண்டு பஞ்சாங்கங்களின்படியும் இடப்பெயர்ச்சி செய்ய உள்ளார். மேச ராசியில் இதுவரை பயணம் செய்து கொண்டிருந்த குரு பகவான் மேச ராசியை விட்டு ரிஷப ராசிக்கு வரப்போகிறார். பயிற்சியின் நட்சத்திர நாயகன் கார்த்திகை நட்சத்திரம். கார்த்திகை நட்சத்திரம் சூரிய பகவானின் நட்சத்திரம். குரு சூரியனுடன் இணைந்தால் என்ன சொல்லுவோம்? சிவராஜ்ய யோகம் சொல்லுவோம். அத்தகைய சிவராஜ்ய யோகத்தை தருவதற்காகவே இந்த குரு பயிற்சி வந்துள்ளது. குரு கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் இருந்து கார்த்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பயிற்சியாகிறார். குரு பயிற்சியின் மாற்றத்தால் நமது தனுசு ராசிக்கு எப்படி உள்ளது என்பதை பார்க்கலாம். ராசிநாதன் தானே குரு. நண்பர்களே, நமது தனுசு ராசியின் ராசிநாதனே குரு பகவான் தான். அவர் நம்ம தனுசு ராசிக்கு 6ஆம் இடமாகிய ரிஷப வீட்டில் அமர்ந்து ராசிக்கு 10ஆம் பாவகமாகிய, அதாவது நமது தனுசு ராசிக்கு 10ஆம் பாவகமாகிய கன்னி வீட்டை பார்க்கிறார். 12ஆம் பாவகமாகிய விருச்சிக வீட்டை பார்வை செய்கிறார். அடுத்தது மகர வீட்டை பார்வை செய்கிறார். இந்த கன்னி வீடு, விருச்சிகம், மகரம் இந்த 3 வீடுகளுமே நமது ராசிக்கு எந்த பாவகங்களாக வருது? 10ஆம் பாவகமாக வருது. அடுத்தது 12ஆம் பாவகமாக வருகிறது. அடுத்தது 2ஆம் பாவகமாக வருகிறது. சரிங்க. ஆக இந்த பயிற்சியில் குரு பகவான் நம்ம ராசிக்கு என்ன செய்ய போறார் அதை சொல்லுங்கம்மா அப்படின்னு கேட்குறீங்களா? இதோ வந்துட்டங்க. ராசிக்கு 10ஆம் பாவகம் அப்படின்னு சொல்லக்கூடிய கன்னி வீட்டை பார்க்கிறார். குருவுக்கு எப்பவுமே பார்வை பலம் அதிகம். குருவின் பார்வை கோடி தோஷங்களை நிவர்த்தி செய்யும். ஆக நம்ம ராசிநாதன் இவர். அவர் நமக்கு என்ன பண்ணுவாரு? அபிவிருத்தி தான் கொடுப்பாரு. ஆக 10ஆம் பாவகம் அப்படிங்கிறது என்னங்க? தொழில். ஒரு மகனுக்கு, ஒரு ஆண் மகனுக்கு தொழில் தான் சிறக்கணும். தொழில் சிறப்பாக இருந்ததுன்னா எல்லாமே ஜெயிச்சிடலாம். ஆக 10ஆம் பாவகத்தையே பார்க்கிறார். ஆக 10ஆம் பாவகத்தை பார்ப்பதனால நமக்கு தொழிலில் அபிவிருத்தி உண்டு. முதல் பாயிண்ட். அப்போ நம்ம இதில் வெற்றி. தொழில் சார்ந்த இடத்தில் நமக்கு என்ன, இதுவரைக்கும் எத்தனையோ பிரச்சனைகள் தொழிலில் கண்டிப்பாக வந்திருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? அப்போ தொழிலில் பிரச்சனை இருந்ததுனால நம்ம என்ன பண்ணியிருப்போம்? நிறைய பேர்த்துக்கு தொழிலில் போட்ட முதலீடுகளெல்லாம் விரயமாயிருக்கும், கடன் ஆகியிருக்கும், பத்திரத்தை எல்லாம் கொண்டு போய் அடமானம் வச்சுருப்பீங்க, கையெழுத்து போட்டு கடன் வாங்கியிருப்பீங்க இல்லைங்களா? நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் வந்திருக்கும். இது வரைக்கும் குரு இதெல்லாம் உங்களுக்கு கொடுத்துருப்பார். இதிலிருந்து நம்ம என்ன பண்ணுறாரு? விடுவித்து நம்ம எங்கே கூட்டிகிட்டு வர்றாரு? தொழிலில் ஒரு லாபத்தை கொடுக்குறார். ஆக தொழிலில் லாபத்தை கொடுப்பதனால, தொழில் சிறக்கிறதுனால நமக்கு லாபம்தான். இந்த தொழில் சிறக்கணும், லாபம் அடையணும் அப்படின்னா தனுசு ராசிக்காரர்கள் நிச்சயமாக சித்தர்களை வழிபாடு செய்ய வேண்டும். புதன்கிழமைகளில், ஒவ்வொரு புதன்கிழமை, ஏன்னா கன்னி வீடு, அப்போ புதன்கிழமை தோறும் ஏதாவது ஒரு சிவன் கோவிலில் சென்று தட்சிணாமூர்த்திக்கு நெய் தீபம் ஏற்றுங்க. அப்படி இல்லைன்னா சித்தர்கள் கோவிலுக்கு, ஏதாவது ஜீவ சமாதியான சித்தர்கள் கோவிலுக்கு உங்கள் ஊருக்கு அருகில் இருக்கக்கூடிய சித்தர் ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்யுங்க. அங்கே போய் நெய் தீபம் தான் போடணும். சரிங்களா? அது போலவே அடுத்தது 10ஆம் பாவகம். இந்த மாதிரி நம்ம செய்யும்போது நம்மளுக்கு 10ஆம் பாவகத்தால் ஏற்படும் இடர்பாடுகள் என்ன ஆகுது? அபிவிருத்தி ஆகுது. இடர்பாடுகள் எல்லாம் குறைஞ்சு தொழிலில் அபிவிருத்தி தராது. அப்போ தொழில் சிறக்கும் போது என்னாகும்? வருமானம் வரும். நம்ம செய்யக்கூடிய முயற்சி எல்லாம் காரியம் ஜெயிக்கணுமா இல்லைங்களா? அப்போ கண்டிப்பாக நம்ம செய்யக்கூடிய தொழிலில் போடுற முதலீடு எடுக்கணும், செய்கிற முயற்சியெல்லாம் வெற்றி வரணும். அடுத்து குரு பகவான் ரிஷப ராசியிலேருந்து எந்த பாவகத்தை பார்க்குறாரு? விருச்சிகத்தை பார்க்குறாரு. விருச்சிகம் என்றாலே எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ். சரிங்களா? வண்டி வாகனங்கள். அப்போது தனுசு ராசிக்காரங்கள் இதில் எல்லாம் விரையந்தான் பண்ணுவாங்க. ஏன்னா 12ஆம் பாவகம்னா விரையம் தானே. அப்போ கண்டிப்பாக எலக்ட்ரானிக்கல் பொருள் வாங்கி விரையம் பண்ணுவோம். வண்டி வாகனத்தில் விரையம் பண்ணுவோம். 12ஆம் பாவகம் அப்படிங்கிறது வெளியூர், இடமாற்றத்தையும் குடிக்கும். மருத்துவ செலவுகள் விரைய பாவகம். அது காலபுருஷனுக்கு எங்கே வந்திருக்குது? 8ஆம் பாவகம் தான் நம்ம விருச்சிக ராசி. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்? நிறைய விரைய செலவுகளை தவிர்க்க வேண்டும். அப்போ அந்த விரைய செலவுகளை எல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா
நம்ம வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ஏதாவது அம்மன் கோவிலுக்கு, அதாவது சிவன் ஆலயத்தில் சிவன் அம்பாள் 2 பேரும் இருக்கணும். அந்த அம்மனுக்கு போய் இலுப்பை எண்ணெய் வாங்கி தீபம் போட்டுவாங்க. இலுப்பை எண்ணெயில் தீபம் ஏற்றுங்கள். இந்த இலுப்பை எண்ணெயில தீபம் ஏற்றும் போது அம்பாளுக்கு அது இஷ்ட தெய்வமா இருந்ததுன்னா இன்னும் சிறப்பு. அந்த மாதிரி இஷ்ட தெய்வத்துக்கு இலுப்பை எண்ணெயில் நீங்கள் தீபம் ஏற்றி வழிபாடு செய்தீர்கள் என்றால் இந்த விரய செலவுகளை கண்டிப்பாக நீங்கள் தவிர்க்கலாம். அத்துடன் திருமணமாகாத அன்பர்களுக்கு திருமணங்கள் கைகூடும். ஏன் அப்படின்னா 12ஆம் பாவகம், நம்ம ராசிக்கு 12ஆம் பாவகம் என்பது அதாவது திருமண பாவகத்தினால் ஏற்படக்கூடிய சுகங்களையும் தரக்கூடிய பாவகம். இலுப்பை எண்ணெய் அம்மனுக்கு ஏற்றி மல்லிகை பூ அல்லது முல்லைப்பூ அல்லது தாமரை இந்த மாதிரி மலர்களை கொடுத்து மாதுளம்பழம், சரிங்களா, எப்பவுமே கோவிலுக்கு போகும்போது வெறுங்கை வீசிட்டு போகக்கூடாது. பெற்றோர்களை பார்த்ததையும் குழந்தைங்க எப்படி ஓடி வருது இல்லையா, அது மாதிரி நம்ம தெய்வமும் நம்மளை பார்த்தது நம்ம போகும்போது ஏதாவது கொண்டு வந்திருக்காங்களான்னு பார்ப்பாங்க. அதனால தயவுசெய்து யாரும் சும்மா வெறுங்கை வீசிட்டு போகாதீங்க. போகும்போது வெற்றிலை பாக்கு தவறாமல் எடுத்து செல்லுங்கள். வெற்றிலையை கொடுத்தால் வெற்றி கிடைக்கும். பாக்கு கேதுவோட ஆதிக்கம், அப்போ வாழ்க்கையில் ஏற்படும் சிக்கல்களை எல்லாம் தீரும். மல்லிகை முல்லை, அம்பாளுக்கு மல்லிகை முல்லை தாமரை இந்த மாதிரி மலர் கொடுத்து இலுப்பை எண்ணெய் ஏற்றி இலுப்பை எண்ணெயில் நமக்கு விருப்பப்பட்ட தீபங்கள் 2, 5, 7 இந்த மாதிரி எண்ணிக்கையில் தீபங்களை போட்டு நம்ம என்ன பண்ணணும், வழிபாடுகள் செய்யணும். வீட்டில் நிறைய பேர் கட்டிட வேலை செஞ்சுட்டு இருப்பீங்க. அந்த கட்டிட வேலை என்னாகும், இது வரைக்கும் ஏதாவது தடையூறுகள் வந்திருக்கும், இடையூறுகள் கண்டிப்பாக வந்திருக்கும். அந்த இடையூறுகள் எல்லாம் நீங்கி நன்மை பயக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணணும், இந்த வழிபாடுகளை செய்யணும். இந்த வழிபாடுகள் செய்வதனால நம்ம நினைக்கக்கூடிய காரியங்கள், அதாவது வீட்டு வேலை சிறப்பாக நடக்கும். அடுத்தது நம்ம தொழிலில் என்னாகும் அப்படின்னா, நம்ம தொழிலில் செய்யக்கூடிய முயற்சி, 3ஆம் பாவகம்னா முயற்சி, அப்போ 10க்கு 3 12, அப்போ முயற்சி எல்லாம் கைகூடும். ஆகவே அன்பர்களே, நம்ம ராசிக்கு 12ஆம் பாவகத்தை பார்க்கும் குருவை இந்த பரிகாரத்தை செய்து நம்ம என்ன பண்ணலாம், வெற்றி அடையலாம். சரிங்களா. நம்ம ராசியின் 2ஆம் பாவகம் தான் மகர வீடு. அப்போ குரு மகர வீட்டை பார்க்குறாரு. இது நமக்கு 2ஆம் வீடு. கால புருஷனுக்கு இது 10ஆம் வீடு. அப்போ இந்த 2ஆம் வீடா வர்றது என்னத்தையெல்லாம் குறிக்குது, தன வரவை குறிக்கிறது. நம்ம பேசுகிற பேச்சு, வருமானம், இதெல்லாம் நம்ம குடும்பம் இல்லைங்களா. அப்போ ஒரு ராசிக்கு 2ஆம் பாவகத்தை குரு பார்ப்பதால் வரவை கண்டிப்பாக கொடுப்பார். நம் இல்லத்தில் ஒரு புது உறவை வர வைப்பார். சரிங்களா. அப்போ நம்மளுக்கு வருமானம் உறுதியாக வருது. இது எல்லாத்தையும் உறுதி செஞ்சுட்டார் நம்ம குரு பகவான். கால புருஷனுக்கு 10ஆம் பாவகம் தானே மகர வீடு, அது தொழில். ஒரு தொழில் சிறப்பாக இருந்தால் தானே வருமானம் வரும். தொழில் சிறக்கத்தானே வரவு, வரவு வரத்தானே குடும்பம், குடும்பம் சிறக்கத்தானே சந்தோஷம், சந்தோஷம் வந்தால் தான் சகலமும் வரும். ஆகவே இந்த 2ஆம் பாவகத்தை குரு பார்ப்பதால் நமக்கு சிறப்பு தானே, கண்டிப்பாக சிறப்பு தானுங்க, இதில் எந்த சந்தேகமும் இல்லை. சரிங்க, 2ஆம் பாவகம் சிறப்பு, அதனால் நமக்கு வரவு வரும் அப்படி நல்லா சொல்லிட்டீங்க. ஆக 2ஆம் பாவகம் சிறப்பாக இருக்கிறதுனால என்னாகும், புதுசாக கல்யாணங்கள் நடக்கும். திருமணமாகாத அன்பர்களுக்கு திருமணம் கைகூடும். ராசிக்கு முன்பின் பார்வை, சரிங்களா. ராசியோட 2ஆம் பாவகத்தையும் பார்க்குறார், 12ஆம் பாவகத்தையும் பார்க்குறார். சரிங்களா. அப்போ இது சிறப்பு தானே. 2ஆம் பாவகமும் வலுப்பெறுது, 12ஆம் பாவகமும் வலுப்பெறுது. அப்போ நமக்கு நன்மை தானே கிடைக்க போகுது. அப்போ கண்டிப்பாக தனுசு ராசி என்பவர்களுக்கு நன்மைதான். ஏன்னா வீடு கட்டலாம், கல்யாணம் நடக்கும், தொழில் சிறந்தால் சகலமும் சிறக்கும். அப்போ தொழில் சிறந்தால் தான் எல்லா வகையிலும் வெற்றி கிடைக்கும். இதுவரைக்கும் வேலை கிடைக்கவில்லை என்று நினைத்து கொண்டிருக்கும் அன்பர்களுக்கு வேலை கிடைக்கும். நம்ம ராசிக்கு ராசிநாதனே குரு. அது மட்டுமா, ராசிநாதன் மட்டுமல்ல, அவர் 4ஆம் இடத்துக்கும் சொந்தக்காரர். அதனால் அவர் என்ன பண்ணுவார், வீடு வாங்க வைப்பார், வண்டி வாங்க வைப்பார். சரிங்களா. இப்படியெல்லாம் நமக்கு நம்ம ராசிநாதன் குரு பகவான் பல விருத்திகளை தர வருவதற்காகவே குரு பெயர்ந்து 6ஆம் பாவகத்தில் அமர்ந்து நமக்கு எல்லா சிறப்புகளையும் தருகிறார். 6ஆம் பாவத்தில் வந்து உட்கார்ந்துட்டார். ரிஷப வீடு அப்படிங்கிறது நம்ம ராசிக்கு 6ஆம் பாவகம் இல்லைங்களா. அப்போ 6ஆம் பாவகத்தில் அமர்ந்து சுக்கிரனோட வீட்டில் உட்கார்ந்துருக்கிறார். அங்கே கார்த்திகை நட்சத்திரம், சூரியனோட நட்சத்திரம் உட்கார்ந்துருக்குது, ரோகிணி நட்சத்திரம் இருக்கிறது, மிருகஸ்ரீட நட்சத்திரம் இருக்கிறது. அப்போ இந்த 9 நட்சத்திர பாதங்களையும் அவர் கடந்து வர 1 ஆண்டு காலம் எடுத்துக்கொள்வார். அந்த ஓராண்டு காலத்திலும் அவர் பார்வை நம்ம ராசிக்கு
10ஆம் பாவகத்தையும் 12ஆம் பாவகத்தையும் 2ஆம் பாவகத்தையும் பார்த்து நமக்கு நம் வாழ்வை சிறக்க ஓடி வருகிறார் குரு பகவான். நல்ல முறையில் தீபாராதனைகள் அர்ச்சனைகள் எல்லாம் செய்து நம்ம என்ன பண்ணணும், வழிபாடு செய்வதன் மூலமாக நம்ம தனுசு ராசி அன்பர்கள் அவர்கள் வாழ்க்கையில் இதுவரை தொழிலையும் சரி, நிறைய பேர்த்துக்கு வீடு கட்டிட்டு இருந்தால் தடங்கள் எல்லாம் நடந்திருக்கும். அதில் இருந்தெல்லாம் இனிமேல் வெற்றி தான். சரிங்களா? 10ஆம் பாவகம் அப்படின்னு சொல்லிட்டோம். அப்போது மகர வீட்டை பார்க்கறதுனால சிவன் ஆலயத்துக்கு தான் போகணும். சனி பகவான் இல்லைங்களா? அப்போ சிவன் ஆலயத்திற்கு சென்று அங்குள்ள தட்சிணாமூர்த்தி குரு பகவானை, கல்லால மரத்தின் அடியில் வீற்றிருக்கும் குரு பகவானை வழிபாடு செய்தால் உறுதியாக வெற்றிதான். ஆகவே கல்லால மரத்தடியில் வீற்றிருக்கும் அந்த குரு பகவானை வழிபாடு செய்து தனுசு ராசி அன்பர்கள் எல்லா வகையிலும் வெற்றி பெற வாழ்த்து கூறி நல்லதொரு வாய்ப்பை கொடுத்த தலைவி கிருஷ்ணவேணி அவர்களுக்கும் நன்றி. அடுத்தது, இந்த பட்டிமன்றத்தில் பேச நல்லதொரு கருத்தை எனக்கு வாரி வழங்கிய பிரபஞ்சத்திற்கும் என் அப்பன் அண்ணாமலையானுக்கும் நன்றி. திருச்சிற்றம்பலம். சிவாய நம.